புதிய படங்கள் வெளியாகும் நிலையில் முதல் 3 நாட்களுக்கு ரிவ்யூ என்ற பெயரில் திரையரங்க வளாகத்திற்குள் யாரையும் பேட்டிகள் எடுக்க அனுமதிக்க கூடாது என நடிகர் விஷால் வலியுறுத்தியுள்ளார். தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் நடிகர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. கதிரேசன் சாரும் இருக்கார், ஆஃபீஸ் பேரர். அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நான் விண்ணப்பம் வைக்கிறேன். இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும் இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கன்னா, மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கன்னா தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்தை நான் தீக்கணும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள ஒரு 3 days மட்டும் வெளியில் தப்பாக நினைக்க வேணாம். உள்ளார ப்ரெமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள போய் நீங்கள் வெளியில் கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல, வெளியில் கேளுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளை விண்ணப்பமாக வைக்கிறேன். உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே எடுக்க வேணான்னு சொல்லுங்கள். வெளியில் எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பாக யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனால் நீங்கள் உள்ளே ஒரு டிக்கெட் வாங்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்து சொல்லிவிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வகையில் ஒரு நல்லாயிருக்கும். எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பாக ரிவ்யூ வேணும். அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 12 காட்சிகள் விட்டுருங்களேன். அந்த அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளோ உழைச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக அது ஒரு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில். ஸோ தேங்க்யூ வெரி மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. அண்ட் விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் எல்லோருக்கும். இந்த ரெட் ஃப்ளவர் திரைப்படம் வெள்ளித்திரையில் மிக சிறப்பாக வெற்றிகரமாக கொண்டாடப்படணும். அதே வகையில் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னென்னா, கதிரேசன் சார் ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்லை ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ, எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேதியில் ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரே நாள் 10 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அது எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளருக்கு தெரியல. எனக்கு 100 தியேட்டர் வருதுன்னு சந்தோஷமாக அலுவலகத்தில் உட்காராங்க. ஆனால் 100 தியேட்டரில் 400 காட்சி வருதான்னு தெரியாது. 100 காட்சி தான் வருது. அது காலை காட்சி 9:30 மணினா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவே போக மாட்டாங்க என் படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ஒரு பக்கபலமாக எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமை இத்தனை திரையரங்கத்தில் இத்தனை காட்சிகளில் ரிலீஸ் ஆகுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் அஃப்கோர்ஸ் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.